Hello friends, welcome to my channel. இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் செகண்ட் யூனிட்டில் வர டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் 5th குள்ளாரையும் வருது. அதனால டிஎன்டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டு இப்போ எக்ஸாமுக்குமே இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ பார்க்க போகிறது புக் எக்ஸசைஸ்னால் இதில் எக்ஸசைஸ் மாதிரி கொடுக்கல, ஆனால் அவங்க என்னென்னு கொடுத்துருக்காங்க. இதில் 9th ஸ்டாண்டர்ட் second unit degrees of comparison can be used using the three forms of an adjective ஓட 3 forms comparison பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படின்னா first adjective is a word that it describes or qualifies a noun. It gives more information about a noun. அட்ஜெக்டிவ்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. இது 8th ஸ்டாண்டர்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். அது அழகாக டேப்லெட் காலம் மாரி கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கிற எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கணும். அதில் நல்லா கொஸ்டின்ஸ் நல்லா ரைஸ் ஆகிற அந்த ஏரியா, அந்த டேப்லெட் காலம் அது நல்லா படிச்சிங்க. நானும் வீடியோ போட்டிருக்கேன். நீங்களும் புக்கை பார்க்கும்போது அது நல்லா படிச்சிங்க. இங்கே கொடுத்துருக்கிறது அட்ஜெக்டிவ்ஸ் is a word that describes or qualifies a noun. noun qualify பண்ணுறது describe பண்ணது தான் adjective. இது it gives more information. nounக்கு more information கொடுக்குது. ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டு கீழே கேட்கலாம் adjective, adverb, noun, pronoun. நெக்ஸ்ட் பார்க்கும்போது இது the tiger is a strong animal. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ராங்கிறது தான் அட்ஜெக்டிவ். என்ன சொல்லியிருக்காங்க, இந்த டைகர் ஸ்ட்ராங் அனிமல். இந்த டைகர் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அந்த அட்ஜெக்டிவ் நவுனை குவாலிஃபைஸ் ஆர் டிஸ்கிரைப் சொல்லியிருக்காங்க. இது the 3 degrees ஆஃப் கம்பேரிசன் இருக்குது. இது பாசிட்டிவ், கம்பேரேட்டிவ், சூப்பர்லேட்டிவ். இந்த பாசிட்டிவ்னா சாதாரணமாக குமார் இஸ் ஏ கைண்ட் மேன் சொல்லியிருப்பாங்க. சுனாமி இஸ் மோர் டிஸ்ட்ரக்டிவ் தென் சைக்ளோன். சூப்பர்லேட்டிவ்னா மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் த ஹையஸ்ட் பீக் இன் த வேர்ல்டு. இது சாதாரணமாக சொல்லியிருக்கிறது, ஒரு ஸ்டேட்மெண்ட்டு சாதாரணமாக வருது. இது பாசிட்டிவில் வரும். 2 திங்ஸ் கம்பேர் பண்ணும்போது கம்பேரேட்டிவ். இது சூப்பர்லேட்டிவ்னா 2 ஆர் மோர் தென் 2 திங்ஸை கம்பேர் பண்ணும்போது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. பின்னாடி டெஃபரேஷன்ஸ் வரும், பார்த்துக்கலாம். இது பாசிட்டிவ், கம்பேரேட்டிவ், சூப்பர்லேட்டிவ் எல்லாமே பார்த்துக்கலாம். அவங்க எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இது பாசிட்டிவ், கம்பேரேட்டிவ், சூப்பர்லேட்டிவ்னு இந்த 3 டிகிரிக்கும் ஒரு சின்ன 2 கொடுத்துருக்காங்க. 2 டைப் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் இந்த உங்களுக்கு டிகிரிஸ் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதை மாற்ற சொல்லி அந்த ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிற மாதிரி கொடுப்பாங்களா என்னன்னு தெரியாது. இல்லைன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இது பாசிட்டிவ், கம்பேரேட்டிவ், சூப்பர்லேட்டிவ் சொல்லலாம். அதுமாரி மாற்ற சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இந்த 2 டைப் பார்த்துக்கலாம். நோ அதர் கேர்ள் இன் த கிளாஸ் as tall as ரம்யான்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நோ ரம்யா இஸ் taller than எனி அதர் கேர்ள் இன் த கிளாஸ். ரம்யா இஸ் தி டாலஸ்ட் கேர்ள் இன் த கிளாஸ் சொல்லிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாசிட்டிவில் இங்கே as tallestனு வந்துருக்கு பாருங்க. as tallestனு வந்தால் இது பாசிட்டிவ் டிகிரி. அதுக்கப்புறம் இந்த டாலர் இந்த இஆர் சேர்த்து வந்திருக்கா, இது கம்பேரேட்டிவ். சூப்பர்லேட்டிவ்னு பார்க்கும்போது டாலஸ்ட் இந்த மாதிரி வந்துன்னா அது டாலஸ்ட். இப்போ இதோட நோ அதர், இதோட கீவேர்டு பார்க்கும்போது நோ அதர். இங்கே எனி அதர், இங்கே கம்பேரிட்டிவ் வரும்போது எனி அதர் போட்டிருக்காங்க. நோ அதர், இங்கே எனி அதர். இங்கே பார்க்கும்போது சாதாரணமாக ஸ்டேட்மெண்ட் மாட்டியும் சூப்பர்லேட்டிவ் ரம்யா இஸ் தி டாலஸ்ட் கேர்ள் இந்த கிளாஸ். இவ்வளோ தான் வந்திருக்கு. நோ அதர் பாசிட்டிவ்ல நோ அதர் வந்தால் கம்பேரிட்டிவ்ல எனி அதர் வரும். சூப்பர்லேட்டிவ்ல தி டாலஸ்ட் கேர்ள் இந்த கிளாஸ். அவ்வளோதான், அது சாதாரண ஸ்டேட்மெண்ட்டாக முடிஞ்சிடும். இதுதான் ஃபஸ்ட்டு டைப். செகண்ட் டைப் பார்க்கும்போது வெரி ஃபியூ கேர்ள்ஸ் இன் த கிளாஸ் as tall as ரம்யா. ரம்யா இஸ் taller than most other girls in the class. ரம்யா இஸ் தி ஒன் ஆஃப் தி டாலஸ்ட் கேர்ள்ஸ் in the class. இந்த பாசிட்டிவ் டிகிரியில் வெரி ஃபியூ வந்தால் சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் ஒன் ஆஃப் தி வரும். இது ஒரு மாடல். பாசிட்டிவில் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இதை சூப்பர்லேட்டிவாக மாற்ற சொல்லி கீழே ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா அதில் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் வெரி ஃபியூ அது மாதிரி இருந்ததுன்னா, வெரி ஃபியூங்கிற வேர்டு இருந்ததுன்னா இதில் சூப்பர்லேட்டிவில் ஒன் ஆஃப் த வரும். இங்கே மோஸ்ட் அதர் கேர்ள்ஸ். இவ்வளோதான். இந்த 2 டைப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 2 டைப்ஸ் நல்லா பார்த்துங்க. சப்போஸ் இதுக்கு மேலே இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் வேறு ஒன்றும் பெருசாக கிடையாது. ஆனால் மாற்ற சொல்லுவாங்களா என்னன்னு தெரியாது. இருந்தாலும் இங்கே 9th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்கனால அதனால் மாற்ற சொல்கிற மாரி இருந்தால் பார்த்துங்க. இந்த மாடல் தான் நோ அதர், எனி அதர், தி. அடுத்து நெக்ஸ்ட் வெரி ஃபியூ வந்தால் மோஸ்ட் அதர், ஒன் ஆஃப் தி.
பாசிட்டிவில் வெரி ஃபியூ, வந்து சூப்பர்லேட்டிவ் ஒன் ஆஃப் தி. அப்புறம் வந்து அந்த அட்ஜெக்டிவ் கூட as tall asன்னு வந்திருக்குல்ல, இதை மாதிரி வந்தால் அது பாசிட்டிவ் டிகிரி. வந்து கம்பேரிட்டிவ்னா அந்த அட்ஜெக்டிவ் கூட ER சேர்ந்து வந்தால் அது கம்பேரிட்டிவ். இதில் வந்து இன்னொன்று இருக்குது, என்னென்னா வந்து 3 syllable அந்த அட்ஜெக்டிவ் வந்து 3 syllableக்கு மோர் தென் 2 syllablesக்கு மேலே வந்ததுன்னா அது வந்து மோர் சேர்த்து எழுதுவாங்க, மோர் பியூட்டிஃபுல். அப்புறம் சூப்பர்லேட்டிவில் வரும்போது மோஸ்ட் பியூட்டிஃபுல்னு வரும். இது வந்து 3 syllables மேலே. இப்போ வந்து மோர் ஸ்ட்ராங்கர்னு இது வந்து லாங்குவேஜ் செக் பாயிண்டில் கொடுத்துருந்தாங்க, மோர் ஸ்ட்ராங்கர் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. மோர் ஸ்ட்ராங்கர்னா ஸ்ட்ராங்கர், அந்த ஸ்ட்ராங்கர்லேயே ஒரு ER சேர்த்து வந்திருக்கு, அதுக்கப்புறம் திரும்ப ஒரு மோர் சேர்த்துருக்காங்க. அது வந்து ராங்கான இது. இந்த லாங்குவேஜ் 6th ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ் செக் பாயிண்டில் அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பார்த்தேன், அதெல்லாம் சொல்கிறேன். இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனுக்காக தான் அந்த கொஸ்டின் வந்திருக்கு. மோர் ஸ்ட்ராங்கங்கிறது ராங்கான கொஸ்டின். இது அது வந்து டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனையும் அந்த கொஸ்டின் தான் அது. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது the positive degree is used to express a quality. இந்த ஒவ்வொரு டிகிரிக்கும் ஒன்று சொல்லியிருக்காங்க. The positive degree of an adjective states the characteristics of the noun. வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் a noun பற்றி மட்டும்தான் சொல்லுது. அந்த ஒரு நவுனை பற்றி அதோட கேரக்டர் பற்றி சொல்கிறது மட்டும்தான், ஒன்னோடு சொல்கிறது தான் பாசிட்டிவ் டிகிரி. இட் இஸ் எ டால் பில்டிங், அது ஒரு உயரமான பில்டிங், அவ்வளோதான். மேங்கோ இஸ் ஸ்வீட் டு டேஸ்ட், இது மாதிரி the கேரக்டர் மட்டும் சொல்கிறது நவுன். இது வந்து பாசிட்டிவ் டிகிரி. இட் இஸ் எ டால் பில்டிங், the mango is sweet to taste, இதெல்லாம் பாசிட்டிவ் டிகிரி, டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது the comparative டிகிரின்னு பார்க்கும்போது when two things are compared, when two things are compare பண்ணும்போது, two sets of things compare பண்ணும்போது comparative degree. This building is taller than any other building, எந்த பில்டிங்கோட இதான் டாலர் பில்டிங், திஸ் பில்டிங் தான் டாலர் பில்டிங். அதே மாதிரி மேங்கோ இஸ் ஸ்வீட்டர் தென் பைனாப்பிள், பைனாப்பிளை விட மேங்கோ தான் ஸ்வீட்டாக இருக்கும். ஸ்வீட்டர் தென் மேங்கோ இஸ் ஸ்வீட்டர் தென் பைனாப்பிள். இது வந்து ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மாடல் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே எனி அதர் கொடுத்துருக்காங்க, இங்கே ஸ்வீட்டர் தென் கொடுத்துருக்காங்க. வந்து கம்பேரிட்டிவ்னா தென் வரும். இந்த சூப்பர்லேட்டிவ்னா தி வரும், தி டாலஸ்ட், தி ஸ்வீட்டஸ்ட். வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரிஸ் வென் 2 or more திங்ஸ் ஆர் கம்பேர்டு, அதான் சூப்பர்லேட்டிவ். இது மாதிரி கூட கேட்கலாம். வந்து வென் 2 or more things are compared, என்ன டிகிரின்னு கேட்கலாம், இந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது வந்து 2 things கம்பேர் பண்ணும்போது அது கம்பேரிட்டிவ் டிகிரி. இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் நவுன்ஸ் மட்டும் சொல்லும் போது பாசிட்டிவ் டிகிரி. இந்த மாதிரி கூட ஈஸியாக கூட கேட்கலாம். வந்து மேபி சான்சஸ் என்ன வேணால் கேட்கலாம். இது வந்து இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். வந்து 2 syllableக்குள்ளே வந்துன்னா டால், டாலர், டாலஸ்ட்டு. அப்படி வந்து 3 syllableனா மோர், இந்த பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல் அந்த மாதிரி வரும். அதே மாதிரி இந்த சிலபிக் வேர்டில் வந்து ஒரு சின்னதாக ஒரு பாயிண்ட் என்னென்னா, அந்த சிலபல் நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல, அந்த சிலபல் கண்டுபிடிக்கும் போது வந்து ஒரு வேர்டை வந்து நம்ம சொல்லும் போது இங்கே வந்து எத்தனை வாட்டி கை வந்து இந்த தாடை பகுதி வந்து தொடுது அப்படி பார்த்தா கூட கண்டுபிடிக்கலாம். அது பார்த்துக்கலாம். இல்லைன்னா பியூட்டிஃபுல் இதுக்கு வந்து இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் வந்து மோர் சிலபல் அது மாதிரி வருதில்ல, அதுக்காக நீங்கள் சிலபல் எப்படியா இருந்தாலும் கொஸ்டின் பேப்பரில் சிலபிகேஷனில் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். அதுக்காக தான் அதை வந்து கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த 8th ஸ்டாண்டர்டில் டேப்லெட் காலம் நிறைய கொடுத்துருக்காங்க, அதில் வந்து அந்த சிலபஸை ஒரு டைம் வந்து ரீட் பண்ணிட்டு போனாலும் வந்து அந்த 1 mark கன்ஃபார்ம் கிடைக்கும். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் அந்த சிலபல் வரதுனால அதை சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கும்போது வந்து லாஸ்ட்டாக ஒரு எக்ஸாம்பிள்ஸோட சொல்லியிருக்காங்க. பிரபு இஸ் யங், பாசிட்டிவ் டிகிரி, அது ஒரு பாசிட்டிவ் டிகிரி. பிரபு இஸ் யங்கர் தென் அமிர்தா, இது வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி. பிரபு இஸ் த யங்கஸ்ட் ஆஃப் ஆல், சூப்பர்லேட்டிவ் டிகிரி, தி யங்கஸ்ட். இது மாதிரி வந்து ER சேர்த்தது கம்பேரிட்டிவ், EST சூப்பர்லேட்டிவ். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். அதை பொறுத்த வரைக்கும் இது வந்து சின்ன யூனிட் தான். ஆனால் வந்து டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அது வந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நான் இப்போ சொல்லிட்டேன். அவ்வளோதான் இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். இதுவே போதுமானது தான். இது மட்டும் நல்லா பார்த்துங்க. நோ அதர், எனி அதர், அப்புறம் வெரி ஃபியூ வந்தால் மோஸ்ட் அதர், அப்புறம் சூப்பர்லேட்டிவில் ஒன் ஆஃப் தி. இதை மட்டும் இந்த கீ பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான். அது வந்து அட்ஜெக்டிவ். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.